டிஸ்கோட லைட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்கும். டயர்டு பள்ளத்தில் ஏரியா வந்து சஸ்பென்ஷன் இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும். இன்னும் பார்க்க வந்து ஸ்டைலிஷாக இருக்கும். இப்போது ஃபோனை பிளாக் லிஸ்ட் கொடுக்குறதுனால ஸ்பேஸுமே வண்டி பார்க்கறதுக்கு ஸ்டைலிஷாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஃபாலோமிங் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வண்டி வந்து நீங்கள் இருக்கிற ஏதாவது வந்து ஆஃப் ஆகிட்டாங்க 20 செகண்ட்ஸ் வந்து லைட் வந்து சேஃப்டி பேசலாம். இப்போ பிரேக்கில் ஏன்னா வேகமான இடத்துல நிப்பாட்டும்போது இது ஆஃப் பண்ணி வண்டி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்மார்ட் டிஸ்பிளே இல்லைன்னா ப்ளூடூத் ஆப்ஷன் வரும். நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிங்கன்னா கால் வர்றது மெசேஜ் வருது அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வெளியில் காட்டும். அது போக லைவ் ட்ராக்கிங் ஆப்ஷன் இருக்கா. வண்டி எங்கேயாவது நீங்கள் யாராவது எடுத்துகிட்டு போனால் எங்கே கொண்டு போகலாம். அது போக ரேஞ்சுன்றது வந்து காட்டும். இது என்னென்னா இருக்கிற பெட்ரோல் நீங்கள் எவ்வளோ தூரம் போகலான்றது வந்து முன்னாடி இண்டிகேட் பண்ணிடும். அது போக ட்ரிப் பி ட்ரிப் எஃப்னு ஆப்ஷன் வரும். இது ரைடிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து ஃபியூல் பம்ப் லைட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சாவி ஆனோன்னா எரியும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். ஏதாவது வண்டியில் சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலுமே உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுபோக இன்டர்வியூ ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது ஃபோன் ஏதாவது வரும்போது வண்டியை ஸ்டாப் பண்ணி பேசுகிறப்போ கீ ஆஃப் பண்ண வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 8 செகண்ட்ஸில் வந்து கட் ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் பிரேக்கும் ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுக்குறப்போ ஸ்டார்ட் ஆகும். அதுபோக இதில் அசால் லேண்ட் ஆப்ஷன் இது என்னென்னா இண்டிகேட்டர் வந்து 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. அசால் லேண்ட் என்ன ஏன்னா அந்த ஸ்ட்ரீட் ஏன்னா நீங்கள் உட்காந்துட்டு வந்து பெட்ரோல் போட்டுக்கலாம். டேங்க் கெப்பாசிட்டி வந்து மொத்தம் 5 லிட்டரு. அதுபோக ஃப்ரண்ட்டில் வந்து க்ளோ பாக்ஸ் 1 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. வித்து சார்ஜிங் போட்டுமே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நீங்கள் எமர்ஜென்சி டைமில் வந்து மொபைலை சார்ஜ் பண்ணிக்கலாம். பேக்கில் வந்து அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து 33 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. ஒரு 2 ஆஃபீஸ் ஹெல்மெட் வச்சுக்கலாம். இல்லைனா ஹெல்மெட் போக நீங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். பேக்கில் வந்து 3 ஸ்டெப் அட்ஜஸ்ட் பேக்கப்ஸை போட்டதுனால வெளியே ரைட்டுக்கு மேலே பார்த்து வண்டியோட பவர் வந்து 7.9 bhp வந்து 7,000 மீட்டர் வாட்டு வண்டியோட பிக்கப் பண்ணுவாங்க. அதே மாதிரி வீல் பேஸ் வந்து 1000 ஸ்பீடாக போய் ட்ராவல் பண்ணுறப்போ பிளானிங் பேலன்ஸ்